31 31 தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஐசோதெர்ம் அப்படின்னா சம வெப்பக்கோடு. ஐசோக்ரைம் அப்படின்னா சராசரி வெப்பநிலை கோடு. ஐசோகெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசோபார் அப்படின்னா என்னப்பா? சம அழுத்த கோடு. எழுதிக்கங்க. ஐசோபார் அப்படின்னா சம அழுத்த கோடு. சம மலையளவு கோடை எப்படிப்பா சொல்லுவாங்க? ஐசோஹைட்ஸ். எழுதிக்கங்க. சம மலையளவு கோடை வந்து ஐசோஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஐசோபார் அப்படின்னா சம அழுத்த கோடு. ஐசோபார் அப்படின்னா சம அழுத்த கோடு. சம மலையளவு கோடு அப்படின்னா ஐசோஹைட். ஐசோஹைட்ஸ் அதை வந்து சம மலையளவு கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 32வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட வருடம் 2004 டிசம்பர் 26. இந்த சுனாமி எங்கப்பா ஸ்டார்ட் ஆச்சு? இந்தோனேசியா சுமத்ரா தீவுக்கு மேற்கே. சரிங்களா? மேற்க தொடங்கினது. இங்க ரிக்டர் அளவு எவ்வளோப்பா இருந்துச்சு? 9. சூப்பர். 9.1 to 9.3. ரிக்டர் அளவு எவ்வளவுக்கு மேல இருந்தா பாதிப்பு அதிகமா இருக்கும்? 7.6க்கு 7 பாயிண்ட்டுக்கு மேல இருந்தாலே அங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். சரிங்களா? இங்க எவ்வளவு? 9.1 to 9.3. அப்போ எவ்வளவு பாதிப்பு இருந்துச்சு? இந்த சுனாமி இத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல படிச்சீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிகமான பாதிப்பு வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சுனாமி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடல்ல தான் உருவாகும் சுனாமி. சுனாமி உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எரிமலை நிறையா எரிமலை வெடிப்பு ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக வெடிப்பாகும்போது நீர் ஒன்று வெளியே போகும், இல்லை உள்வாங்கும். சரிங்களா? அப்போ நீர் உள்வாங்கும் போது அந்த கரையோர மக்கள்லாம் என்ன எச்சரிக்கையை கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அலை அவங்கள ஒன்றுமே பண்ணாது. செகண்ட் தேர்டு அலை பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். எப்பயுமே கடல் நீர் உள்வாங்குச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற பகுதி மக்களை வெளியேற்றுவாங்க. சரிங்களா? இது எப்படின்னா அதிகமான நீர் உள்வாங்கி அதிகமான பாதிப்பை கொடுத்தது தான் இந்த சுனாமி. சரிங்களா? சரி, அப்போ 32க்கு ஆப்ஷன் ஏ தான். இந்தோனேசியா எழுதிங்க. இந்தோனேசியா சுமத்ரா தீவுக்கு மேற்கே தான் இந்த அந்த சுனாமி முனையம் ஆரம்பிச்சது. அந்த சுழல் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுழல் சுத்திக்கிட்டே வருது பார்த்தீங்களா, அதை சுனாமியின் கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதனோட ரிக்டர் அளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 9.1 to 9.3. இப்போ இந்தோனேசியாவில் இந்த சுனாமியோட ரிக்டர் அளவு 9.1 to 9.3. இந்த இந்தோனேசியாவை பொறுத்தவரை அதிகமான நிலநடுக்கம் அங்கே வரும். சரிங்களா? இது ஒரு தீவு. சரிங்களா? தீவு. அதுக்கடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கப்பா, ஒரு பொறுத்துக. பி அலைகள். பி அலைகளை எப்படிப்பா சொல்றாங்க? அழுத்த அலைகள். அப்போ இந்த பி அலைகள் எழுதிங்க. திண்மம், திரவம், வாயு மூன்றிலும் பயணிக்கும். பி அலைகள் திண்மம், திரவம், வாயு மூன்றிலும் பயணிக்கும். அதுக்கடுத்து இந்த பி அலைகளை எப்படிப்பா சொல்றாங்க? நெட்டலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பி அலைகளை நெட்டலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. எஸ் அலைகளை குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ் அலைகளை குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது திண்ம ஊடகத்துல மட்டும்தான் பயணிக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? இது திண்ம ஊடகத்துல மட்டும்தான் பயணிக்கும் அப்படின்றாங்க. எல் அலைகளை எப்படி சொல்றாங்க அப்படின்னா மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, சரி. எல் அலைகளை எப்படி சொல்றாங்கன்னா மேற்பரப்பு அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல் அலைகளை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா
சரிங்களா? எல் அலைகளை கண்டுபிடிச்சவர் AEH லவ், அவர் தான் கண்டுபிடிச்சார். லவ் அவர் தான் வந்து அந்த எல் அலைகளை கண்டுபிடிச்சாங்க. இந்த பி அலைகளும் எஸ் அலைகளையும் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ரிச்சர்ட் ஜாக்சன் சரிங்களா? ரிச்சர்ட் ஜாக்சன் வோல்டன் அவர் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அந்த பி அலைகளும் எஸ் அலைகளும். ஓகேங்களா? அப்போ 33க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். முப்பத்தி 4 பார்த்துடலாம்ப்பா. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. ஓகேங்களா? இந்த பாரான் தீவு எரிமலை இது வந்து செயல்படக்கூடிய எரிமலையா செயல்படாத எரிமலையா? எங்க இருக்கு? என்னப்பா கரெக்டா சொல்லணும், யாராவது ஒரு ஆள் கரெக்டா சொல்லுங்க. பாரான் தீவு எரிமலை எங்க இருக்கு? ஒரு ஆன்சர் கரெக்டா வந்துச்சு, அவங்க மட்டும் கரெக்டா சொல்லிருங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த லாவாவை வெளிப்படுத்தின வருடம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1787 ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து அது கண்டினியூஸா லாவா வெளியேற்றிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெளியேற்றினது எப்போ அப்படின்னா 2022 இது ஒரு செயல்படக்கூடிய எரிமலை. சரிங்களா? ரெண்டாவது மவுனலோவா எரிமலை, இது எங்கப்பா இருக்கு? அமெரிக்கால இருக்கு. அதுவும் ஒரு செயல்படக்கூடிய எரிமலை. இந்த எரிமலையை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா கேடய எரிமலை. சரிங்களா? இது 1843 ஃபர்ஸ்ட் டைம் அந்த லாவாவை வெளியேற்ற ஆரம்பிச்சது. 2022 வரைக்கும் இந்த லாவாவை வெளியேற்றிருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் ஹெலன். சரிங்களா? இது அமெரிக்கால தான் இருக்கு. இந்த எரிமலை எப்படி சொல்றாங்க அப்படின்னா கூம்பு வடிவ எரிமலை அப்படின்றாங்க. சரிங்களா? கூம்பு வடிவம்னா தெரியுதுல்ல, இப்படி நம்ம கூம்பு மாதிரி இருக்கும், லாவாவை வெளியேற்றும். ஓகேங்களா? இது கடைசியா இது எப்போ லாவா வெளியேற்றினதா சொல்றாங்க அப்படின்னா 1980 சொல்றாங்க. அதுக்கப்புறம் டேட்டா இல்லை. ஓகேவா? எழுதிட்டீங்களா? அதாவது 1787 டு 2022 அப்ப இருந்து லாவாவை வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ராம்போலி என்னப்பா மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி நான் பார்த்து சொல்றேன். கரெக்டா அந்த பிளேஸ் நோட் பண்ண முடிட்டேன். சரி, அதுக்கடுத்து 35வது கொஸ்டின் பார்க்கலாம். தாய் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது? ஆப்பிரிக்கா கண்டம். சரிங்களா? எதுக்காகப்பா இதை தாய் கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க? மனித இனத்தின் தோற்றம் ஃபர்ஸ்ட் அங்கதான். சரிங்களா? அண்டார்டிகா கண்டத்தை எப்படி அழைக்கிறாங்க? என்னப்பா வெள்ளை கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. வெள்ளை கண்டம். வெள்ளை கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆஸ்திரேலியா கண்டத்தை எப்படி அழைக்கிறாங்க? தீவு கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை. கோயம்புத்தூர் எப்படி அழைக்கிறாங்க? அகமதாபாத்தை கான்பூரை எப்படிப்பா அழைக்கிறாங்க? வட இந்தியாவின் மான்செஸ்டர். அப்புறம் வந்து உலகின் மிதியடி நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. எழுதிக்கங்க, உலகின்
மிதியடி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை அழைக்கிறாங்க அப்படின்னா கான்பூரை அழைக்கிறாங்க. ஓகேவா? மிதியடி. எடுங்க. அப்படிங்க, வெளியில போறீங்களா? ஓகேங்க சார். தேவிகா, கீர்த்தி பார்கவி ஆப்சண்டா. இங்க யார் யார் இருக்கீங்க கேல்ஸ்ல? அதை மட்டும் சொல்லுங்க. சரி, நான் வாசிக்கிறேன். இருக்கிற ஆள் மட்டும் சொல்லுங்க. உங்க பேரு? அட்டனன்ஸ் போட்டுங்க. இல்ல அப்படியே கொடுத்து விட்டுருங்க, நோட்டை கொடுத்து விட்டுருங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. 75 98 31 95 56. ஓகே. பேர் முனியசாமி. சரி, நீங்க உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் குரூப்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டா நீங்க குரூப்ல போட்டுருவீங்கல்ல? குரூப்ல இருக்கிறாரு. வாட்ஸ்அப் நம்பர் தானே அது? சொல்லுங்க. 78 75 வரலையே. 7598319556. இதுல வர மாட்டேங்குது. இல்ல, சேவ் பண்ணிட்டேன்.
இல்லை நம்பர் டைப் பண்ணி நான் நம்பர் டைப் பண்ணி 759831 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் போட்டு விட்றேன். இதை நம்ம குரூப்பில் போட்டு விட்ருங்க. இந்த அவர் சார் செல்லுக்கு நான் ஒரு ஈவெண்ட் போட்டிருக்கேன், அதை குரூப்பில் போட்டு விட்ருவாரு. அந்த மந்த்லி வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இருக்கும். இதை படிச்சிருங்க. இது வந்து நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக தான் இருக்கும் எல்லாமேவும். இது வந்து 12 மாதத்துக்கு இருக்கும். சரிங்களா, இது முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணது. இதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட்டை போட்டு அது எல்லாமே கலர் கலராகத்தே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை படிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் நம்மளுக்கு. உங்கள் குரூப்பில் இருக்கும் படிச்சுக்கோங்க. அதே 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்டிருக்கேன், அதையும் குரூப்பில் போட்டுரும், அதை படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜனவரியிலேருந்து இப்போ என்னென்ன நடந்திருக்கோ இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பிப்ரவரி மாதம் சென்ட்ரல் பட்ஜெட்டும் ஸ்டேட் பட்ஜெட்டும் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஒவ்வொரு 1 or 2 கொஸ்டின். பிப்ரவரி பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டும் நம்ம இங்கே தமிழ்நாடு பட்ஜெட்டு எப்போ அந்த ஏப்ரல் மாதம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டு ரூ அதுதான் அந்த ரூங்கிற அந்த சிம்பிளை வந்து வேற மாதிரி மாற்றிட்டாங்கல்ல, அதுதான். அதாவது குரூப் 1ல அது மட்டும் கேட்கல, டிஎம்கே பற்றியே கொஸ்டினே வந்துச்சு. சரி, ஓகே. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்தோடனே அதையும் அனுப்பிச்சி விட சொல்கிறேன், அதையும் நீங்கள் படிச்சுக்கங்க. அந்த 2024க்கு அது போதுமானது. இந்த 6 மாதத்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிப்பா. அதுக்கடுத்து பார்க்கலாம். தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. 37வது கொஸ்டின். உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. கிளிமாஞ்சரோ எரிமலை ஆப்பிரிக்காவில் உள்ளது. நிலநடுக்கத்தின் அளவை கண்டறிய பயன்படும் கருவி சீஸ்மோகிராஃப். கரெக்டு தான். உலகிலேயே பெரிய நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. சரிங்களா, 979 மீட்டர். ஜோக்குங்கிறது எங்கப்பா இருக்கு? ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா. என்ன நதி? தம்பி, காவிரியா? காவிரி கிடையாது தம்பி, சராவதி நதியில தான் அந்த ஜோக் நீர்வீழ்ச்சி இருக்கு. சராவதி. என்னப்பா இது? கர்நாடகா. அதாவது உலகிலேயே பெரிய நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. இந்த ஜோக்குன்னு கொடுக்குறதுக்கு கோக்குன்னு கொடுத்துருக்குறோம். அதான் இது கோக்கு. சரியா, கோக்குன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சரிங்களா, உலகிலேயே பார்த்தோம்னா ஏஞ்சல் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா, இது இந்த கோக்குன்னு பதிலாக அதை நான் அடிச்சுட்டு ஜோக் அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு, அது கர்நாடகாவில். சரிங்களா, அது என்ன நதி அப்படின்னா சராவதி. அந்த நதியிலிருந்து விழுகிறதா அந்த நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா. ஏஞ்சல் அமெரிக்கா. அதே போல அந்த ஸ்ட்ராம்போலி வந்து இத்தாலிக்கு அருகில் இருக்கிற சிலிக்கு பக்கத்துல தான் இருக்கு. சரிங்களா, ஸ்ட்ராம்போலி எரிமலை இத்தாலி. ஓகேங்களா. அதுக்கடுத்து பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வழிபாட்டு தலம். இந்து மதம். என்னாச்சு, என்ன டவுட்டு? சராவதி நதி. அந்த நதியிலிருந்து அந்த விழுகிறது தான் அந்த நீர்வீழ்ச்சியா இருக்கு. சரிங்களா, நல்லா ஹைட்டா இருக்கும் அந்த நீர்வீழ்ச்சி. அது தனியா தெரியும், அந்த ஜோக் நீர்வீழ்ச்சி மட்டும் அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுகும். அது என்ன நதி அப்படின்னா சராவதி நதி. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்க்கலாம்ப்பா. பொருந்தாதது எது? வழிபாட்டு தலம். இந்து மதம்,
கோவில், சமணம், புத்த மதம், ஜூடாயிசம். சொல்லுங்க. ஜூடாயிசம், யூத மதம், யூத மதம். ஜூடாயிசம்ங்கிறது வந்து யூத மதம். இது நம்ம 6th புக்கோ 7th புக்லயே இருக்கு. ஜூடாயிசம் இருக்குல்ல, அதை அகாரி அடிச்சுட்டு யூத மதம்னு எழுதிக்குங்க. யூத மதம். ஓகேங்களா? அதுக்கடுத்து 39வது கொஸ்டின் பாருங்க. உலக என்னப்பா அகியாரி அந்த இது நான் தேடினேன், அது கிடைக்கல, நான் பார்த்துட்டு சொல்றேன். அந்த ஜூடாயிசம் அப்படின்னா அந்த யூத மதத்தவங்க வழிபடுறதுதான் அந்த ஜூடாயிசம். என்னப்பா சினா அகியாரினா சினாகாக் எழுதிங்க. ஜூடாயிசம் அப்படின்னா சினாகாக். இந்த ஒரே நிமிஷம், இந்த வரை எழுதி போடுறேன், ஒரு நிமிஷம். அப்படியே எழுதிக்கிறீங்களா? எழுதிங்க. புத்த மதம் அப்படின்னா, புத்த மதம்னா விகாரா, கிறிஸ்துவ மதம்னா தெரியும்ல தேவாலயம், இந்து மதம்னா கோவில், இஸ்லாம்னா மசூதி, சமணம்னா பசாதி, ஜுடாயிசம் அப்படின்னா சினகாக். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா இந்த யூதர்கள் கொண்டாடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து யூத மதம் தான் அவங்க கொண்டாடக்கூடியது சினகாக். அதுக்கடுத்து வந்து அகியாரி அப்படின்னா ஜெராஸ்ட்ரியம். முப்பத்தி 39வது பார்த்துடலாமா? 39 உலக கலாச்சார பல்வகை தினம் மே 21. சரிங்களா? இந்த டேட்டு சம்மந்தமா இப்பயே வந்து 4 கொஸ்டின் பார்த்துட்டோமா? 4 கொஸ்டினுக்கு மேலே பார்த்துட்டோம் அந்த டேட்டு சம்மந்தமா. அதை ஃபுல்லாக அந்த பிடிஎஃப் படிச்சுக்குங்க. இந்த 40வது கொஸ்டின் இது ஒரு ஸ்டார் கொஸ்டின்பா. 40வது கொஸ்டின் இது +1 புக்கில் அப்படியே இருக்கு. சரிங்களா? என்னன்னா பழங்குடியினர் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு. சரிங்களா? காக்கசாய்டு எங்கப்பா? ஐரோப்பியர்கள். நீக்ராய்டு மங்களாய்டு ஆசிய அமெரிக்கர்கள். ஆஸ்திரேலியாய்டு ஆஸ்திரேலியர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது ஸ்டார் போட்டுக்குங்க. இதே போல இவங்களோட வாழும் இடங்கள் இருக்கு. சரிங்களா? எங்கெங்க வாழ்றாங்க. அதே போல அந்த இக்லூ அப்படிங்கிறது என்னன்னா பனி வீடு. சரிங்களா? அதாவது அந்த பனி பிரதேசத்துல அந்த இக்லுங்கிற ஒரு பனி வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், அதுக்குள்ள தான் வாழ்வாங்க. சரிங்களா? வெளியில இருக்கிற டெம்பரேச்சரை விட அந்த பனி வீடு மாதிரி ஒன்று கட்டிடுறாங்க. அந்த இப்படி இருக்கும் ரவுண்டா, இப்படி கட்டிடுறாங்க. ஒரு சின்ன நுழைவாயில் வச்சு உள்ள போயிடுறாங்க. இந்த பனி இருக்கு பார்த்தீங்களா, அவுட்ரு ஃபுல்லாக பனி தான் இருக்கும். இதை காட்டிலும் இங்கே இதுக்குள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், அதுக்குள்ள உயிர் வாழ்வாங்க. ஏன்னா அந்த இக்லு அப்படிங்கிற பனி வீட்டில். சரிங்களா? அது ஃபுல்லாகவே நம்ம +1 +2 டேட்டா. சரிங்களா? இந்த புக்கு கொடுத்துருக்குறாங்களா, இதில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து இந்த புக்கை நல்லா ஒரு முறை ஸ்கூல் புக்கு ஒரு முறை படிச்சுட்டு இந்த புக்கையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது ஏன் அப்படின்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த புக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம புக்கை படிச்சுட்டு இது படிச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு டக்குன்னு மனப்பாடம் ஆயிரும். புரியுதா நான் சொல்றது? நீங்கள் ஒரு 30 பக்கம் படிச்சுட்டு ஒரு 10 பக்கத்தில் ஒன்வேடாக இருந்துச்சுன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக தானே இருக்கும். அதான் அந்த புக்கு. அப்போ அங்கே படிச்சிட்டிங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்ல வரேன். ஓகே,
சரிப்பா, கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எவ்வளவு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது? 648 மெகாவாட். இது இது யாரோட பிளான்பா? இது என்னப்பா? இது யாரோட நிறுவனம்? அதானி. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம். சரிங்களா, அதானி குரூப்புக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. இது எங்கப்பா இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில். சரிங்களா, இதை விட இப்போ பெருசாலாம் ராஜஸ்தானில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது பெருசு. சரிங்களா, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருக்கு. யாரு இதை கண்ட்ரோல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம். ஓகேங்களா. 42 பாருங்கப்பா. தாமுஞ்சோதி காற்றாலை பண்ணை அமைந்துள்ள மாநிலம் எது? ஒடிசா. தமிழ்நாட்டில் முப்பந்தல் ஆரல்வாய் மொழி. சரிங்களா, அந்த முப்பந்தல் ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரி சைடு. நம்ம எவ்வளவு மெகாவாட் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா 1500 மெகாவாட். 1500 மெகாவாட் உற்பத்தி பண்ணுறோம். அது இந்த தென்மேற்கு பருவக்காற்று அந்த சமயங்களில் அதிகமான மின் உற்பத்தி நடக்கும். இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போயிருக்கீங்களான்ட்டு கன்னியாகுமரி சைடுலாம் நிறைய காற்றாலை அப்படியே நிற்கும். ஏன் அப்படின்னா அது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஒரு முறை அதே தான் நம்ம இந்த இப்போ சொன்னோம்ல அனல் மின் நிலையம், அதே ப்ராசஸ் தான். அங்கே ஃபேன் ரொட்டேட் ஆகும். ஆமாம், அதுலேருந்து அந்த ஆல்டர்னேட்டரு ரொட்டேட் ஆகி கீழே பவர் கொடுக்கும். ஒரு முறை அங்கே வந்து ஜென்ரேட்டரில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு முறை மேலே ஏறிட்டாங்கன்னா வேலையை முடிச்சுட்டு தான் கீழே இறங்க முடியும். அதுக்கு இடையில இறங்க முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்டாயிருக்கும் அந்த இதுக்குள்ளே உள்ளே போய் வர்றதுக்கு. அதே போல் அதுக்கு மெயின்டெனன்ஸும் ஆளும் கரெக்டாக போய் பார்க்க மாட்டேன்றாங்க. நிறையா காற்றாலை அப்படி நிற்குது. அதில் ஃபஸ்ட் டைமே செலவு அதிகமாகி போயிடும். அதில் வந்து ஈஸியாக பவர் வந்து எடுத்துடலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் எப்பயுமே ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அங்கே ஃபுல்லாக மெயின்டெனன்ஸே இல்லை. சரிங்களா, அது என்ன நிறுவனம் அப்படின்னா அந்த சுஸ்லான் எனர்ஜி நிறுவனம். அவங்க தான் இதை நிறையாவே எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நிறையா இடத்துல அந்த காற்றாலை ஃபுல்லாகவே செயல்பாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே பவர் நிறையா இந்த நிலக்கரியெலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்லாம் வந்துடும். ஆனால் அதுக்கு செலவு அதிகம். அதனால் அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் தான் பேனல். சரிங்களா, ஒரு 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 பேனலோட லைஃப் பார்த்தோம்னா 25 வருடம். சரிங்களா, இந்த சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, 25 வருஷம் உழைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா, அடுத்து ஃபுல்லாகவே நிறையா இதில் வந்து என்னென்னா அந்த சோலார் யூஸ் பண்ணி வர்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா பூமியினோட வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. வாங்க மேடம். சரிங்களா, அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கு மாற்று என்ன அப்படின்னா அந்த பேனல் தான். பேனல் தான் நம்மளுக்கு அடுத்து ஒரு பவர். எல்லா வீட்லேயும் சொல்லிட்டாங்களா சூரிய கூரை அமைக்கிற வீட்டுக்கெல்லாம் மானியம் கொடுக்குறோம் அப்படின்னு. இல்லை, அந்த இதான் அந்த பேனல் வச்சு வீடு கொடுக்குறாங்களா அதுக்கு ஃபுல்லாக மானியம். எவ்வளோ 60% எவ்வளோ 70% மானியம் கொடுக்குறாங்க. சரிப்பா, பார்த்துடலாம். அடுத்து இங்கே அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாராஷ்டிராவில் ராஜஸ்தானில் காற்றாலை பண்ணை எங்கே அப்படின்னா ஜெய்சால்மரில். சரிங்களா, ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் 1064 மெகாவாட் அங்கே பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் 1064 மெகாவாட்டு. மகாராஷ்டிராலையும் இருக்குது. மெகாவாட் சொல்லலை, என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்கிறேன் எழுதிக்கோங்க. மகாராஷ்டிராவில் பிரமன்வேல் 1064 ராஜஸ்தான். மகாராஷ்டிராவில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மன்வேல், தால்கான், வன்சாவாடே, சால்கோவாடி.
இங்கெல்லாம் வந்து அந்த காற்றாலை பண்ணைகள் இருக்கு, தெரியுதா? போர்டே சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கு. சரிங்களா? அங்கெல்லாம் நிறையா காற்றாலை பண்ணைகள் வந்து வச்சு பவர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 43வது கொஸ்டின் பார்த்துடலாமா? தாமிர உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சிலி. ஓகேங்களா? பாக்சைட் உற்பத்தியில முதலிடம் உள்ள நாடு ஆஸ்திரேலியா. ஆப்ஷன் ஏ. சீனா. பாக்சைட் உற்பத்தியில ஆஸ்திரேலியா. சீனா பார்த்தோம் அப்படின்னா எழுதிக்கங்க, தங்கம், தங்கம், துத்தநாகம், தங்கம், துத்தநாகம், தகரம், பாதரசம், இதுல ஃபுல்லா முதலிடத்துல இருக்கு. தங்கம், துத்தநாகம், தகரம், பாதரசம், இதுல ஃபுல்லா முதலிடத்துல இருக்கு. சிலி அந்த தாமிர உற்பத்தியில 23 to 27% உற்பத்தி பண்றாங்க. 23% to 27% சிலி. அதுக்கடுத்து தென்னாப்பிரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டினம் உற்பத்தியில முதலிடம். பிளாட்டினம் உற்பத்தியில தென்னாப்பிரிக்கா முதலிடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டார் கொஸ்டின்பா. சரியா? இந்த மாதிரி இந்த கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, தற்போது ஏதாவது ஒரு பூங்கால ஏதாவது ஒரு விலங்கை போய் விட்டுருப்பாங்க, இல்லை அதனோட 100வது வருடமோ அந்த வருடங்கள் ஏதாவது கொண்டாடுவாங்க. அது வந்து இந்த கொஸ்டினை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும். சரிங்களா? இப்போ கூட 57வது ஒரு மத்திய பிரதேசத்துல ஒரு பூங்காவை சொன்னாங்களா, அதான் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? அப்போ இது ஸ்டார் கொஸ்டின்ல வந்துருதா? அதான். அப்போ நம்ம என்னாச்சு? ஓகேவா? அப்போ இதுல பாத்தீங்க தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. காசிரங்கா தேசிய பூங்கா எங்கப்பா இருக்கு? அஸ்ஸாம். கிர்ரு குஜராத். அந்த ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். ஓகேங்களா? மத்திய பிரதேசத்துல என்னப்பா இருக்கு? கன்கா தேசிய பூங்கா, பன்னா எழுதிங்க. மத்திய பிரதேசத்துல கன்கா தேசிய பூங்கா, பன்னா, மாதவ். சரியா? 57வது எங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் தான். சரிங்களா? புரியல? ஒரே நிமிஷம் அண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏன் வச்சிருக்காங்கண்ணே? இருக்கு, வீட்டுல இருக்கு. இல்ல வீட்டுல இருக்கு போங்க. சரிங்க. என்னாச்சுப்பா? என்ன டவுட்டு? இல்லப்பா, இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இது 57வது தேசிய பூங்கா அப்படின்னு எனக்கு கரெக்டா யாவும் இல்லை, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அதான் சொல்றேன், இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா சொல்றேன். சூப்பர். புலிகள் சரணாலயமா அந்த 57வது மத்திய பிரதேசத்துல சொன்னாங்க. கரெக்டா? இது கரண்ட் ஈவெண்ட். மாதவ் கரெக்டா? அதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அதனால நான் சொன்னேன். 57 மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல அப்படியே வந்தது, அதனால சொல்றேன். அதனால அதை ஸ்டார் கொஸ்டின் சொல்லி சொன்னேன். ஓகேவா? இப்படிதான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். ஓகே, இதுல வந்து ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல கன்கா, பன்னா, மாதவ். ஓகேங்களா? அதுக்கடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கப்பா. இயற்கையின் சொர்க்கம் பொறுத்துக. ஜவ்வாது மலை, மலைகளின் இளவரசி. இந்த 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 இது இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே வந்து ஒரு கோர்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இது ஃபுல்லாவே அப்படியே ஒரு கோர்ட் எக்ஸாம்ல வந்துருந்துச்சு. இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின் ஒன்று வரும். தெற்கின் கைலாஸ், மலைகளின் ராணி ஊட்டி. ஓகேங்களா? ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சர். 46 பாருங்கப்பா. ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சி. சுனாமி அப்படின்னா கடலுக்கு அடியில் ஏற்படும் திடீர் இயக்கங்களால் உருவாவது. எழுதிக்குங்க, கடலுக்கு அடியில் ஏற்படும் திடீர் இயக்கம் அப்படின்னா எரிமலை வெடிப்பு. தம்பி வாங்க தம்பி. சரிங்களா? கடலுக்கு அடியில் ஏற்படும் திடீர் இயக்கம் அப்படின்னா எரிமலை வெடிப்பு இருக்கலாம், நிலநடுக்கம் இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து
சுனாமியா உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சுனாமிய ஜப்பானிய மொழியில எப்படிப்பா சொல்றாங்க? சூப்பர், துறைமுக அலை. எழுதிக்குங்க. இந்த சுனாமிய ஜப்பானிய மொழியில துறைமுக அலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ரிக்டர் அளவில் எழுதிக்குங்க. ரிக்டர் அளவில் 7.5க்கு மேலே இருந்துச்சுன்னா அங்கே வந்து பாதிப்பு, அதாவது மோசமான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ரிக்டர் அளவு 7.5க்கு மேலே இருந்தாலே மோசமான பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து சூறாவளிக்கு எழுதிக்குங்க. வெப்பமான எழுதிக்குங்க. சூறாவளினா தெரிஞ்சுக்குங்க. வெப்பமான கடல் பகுதிகளின் மேல் சூறாவளி எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த வெப்பமான கடல் பகுதியின் மேல் பகுதியில தான் உருவாகுது. வெப்பமான எழுதிங்க. வெப்பமான கடல் பகுதிகளின் மேல் உருவாகின்றன. அவை அவை குறைந்த வளிமண்டல அழுத்தத்தின் மையத்தை சுற்றி அவை அவை குறைந்த வளிமண்டல அழுத்தத்தின் மையத்தை சுற்றி அவை குறைந்த வளிமண்டல அழுத்தத்தின் மையத்தை சுற்றி காற்றுகள் வேகமாக சுழன்று வீசுவதை கொண்டுள்ளன. அவை குறைந்த வளிமண்டல அழுத்தத்தின் மையத்தை சுற்றி காற்றுகள் வேகமாக சுழன்று வீசுவதை கொண்டுள்ளன. சரிங்களா? எப்பயுமே ஒரு இடத்துல, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேனுக்குன்னு எதுவுமே இல்லை, இந்த இடத்துல சுத்தமா காத்தே இல்லை. சரிங்களா? ஒரு திடீர்னு ஒரு காத்து வரும்போது இங்க எப்படி இருக்கும்? இந்த நிலைய கொஞ்சம் அப்படியே மாறும் தெரியுமா? திடீர்னு ஒரு இடத்துல காத்தே இல்லாம ஒரு காத்து வேகமா வந்து அடிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். மரமே இப்படி போய் வரும் தெரியுமா? அதான் வந்து காற்றழுத்த தாழ்வு அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிலையில தான் இந்த புயல், சூறாவளி இதெல்லாம் நிகழும். சரிங்களா? அப்போ வேகமா வரக்கூடிய காத்து என்ன அப்படின்னா அதிக அழுத்தத்தோட வந்து இங்க நிறைய பாதிப்பை கொடுக்கும். ஓகேவா? சரிப்பா. அதுக்கடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கப்பா. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெள்ளம். சரிங்களா? இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம பேரிடர்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலநடுக்கம் வந்துருச்சு, இப்போ நம்ம ஒரு பில்டிங்ல இருக்கிறோம். நிலநடுக்கம் இங்க பில்டிங்ல இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி உட்காரணும்? எந்த இதுல உட்காரணும்? டேபிள் கீழே ஒரு என்னன்னா ஒரு முனையை பிடிச்சிட்டு உட்காரணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன ரீசனுக்காக டேபிள் கீழே உட்காரணும்னு சொல்றாங்க? என்னப்பா? அதாவது அந்த கட்டடமே ஒருவேளை இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா அந்த அந்த டேபிள் மேல விழுந்து அது நம்மளுக்கு சேஃப்டியா இருக்கும். அதை வந்து ஒரு முன் உதாரணமா சொல்றாங்க, ஒரு சேஃப்டி ப்ராசஸுக்கு. அதே போல ஒரு பில்டிங்ல தீ பிடிச்சி புகையா வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம எப்படி தப்பிக்க வழி என்ன சொல்லுவாங்க? ஏப்பா இல்ல தம்பி, அப்படியெல்லாம் குதிக்க கூடாது. அப்படியெல்லாம் குதிக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இந்த ரூம் ஃபுல்லா புகை மூட்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே பம்மி அந்த எங்க எக்ஸிட் இருக்கோ அந்த இடத்துக்கு போகணும். ஏன் அப்படின்னா அந்த புகையை பொறுத்தவரை எப்பயுமே மேலே எழும்பித்தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது புகை அடியில போகாது, எப்பயுமே டவுன் ஆகாது. அப்போ வந்து நம்மனா இந்த டவுனை குறைஞ்சி நம்ம வெளியே போகணும், அந்த மாதிரி. சரிங்களா? அதே போல கூட்ட நெரிசல். இப்போ ஒரு திருவிழாவுக்கு போயிட்டோம்னு வச்சுங்களேன், திருவிழா போய் பூரா நம்மளை அமுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும்னு நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கணும். இப்படி ஏன் அப்படின்னா நம்ம நெஞ்சு மட்டும் அமுங்க விடக்கூடாது. ஏன்னா இப்படிதான் வச்சு நம்மளை காப்பாற்றணும். சரிங்களா? ஒருவேளை நம்ம கூட்டத்தில் சிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளை மிதிச்சுக்கிருக்காயினாலும் இப்படி வச்சுக்கிறவனு தான். இப்படிதான் வச்சு. ஏன் அப்படின்னா கூட்டத்துல எங்க மிதிக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. இப்படி வச்சு அந்த குறுகி இது பண்ணிக்கிறணும். அதே போல வெட்டா வழியில மின்னல் வெட்டுது அப்படின்னா இப்படி இந்த சாமியை வணங்கும்ல, இதே மாதிரி படுத்துற வேண்டியது தான். இதெல்லாம் சில முன்னெச்சரிக்கை மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சரிப்பா. அது 48வது கொஸ்டின் பாருங்கப்பா. உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் காடு எது? என்னப்பா? வெப்பமண்டல காடுகள். உலகின் நுரையீரல் எதுப்பா? அமேசான் காடுகள். ஓகேங்களா?
ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வறண்ட காடுகளை எப்படிப்பா அழைக்கிறாங்க? வெப்பமண்டல உலர் இலையுதிர் காடுகள், வெப்பமண்டல உலர் இலையுதிர் காடுகள், சவானா முட்காடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா. அப்போ வறண்ட காடுகளை எப்படின்னா சவானாங்கிறது எப்படி, எதுக்கு சொல்லுவோம், வாங்க தம்பி வாங்க, புல்வெளிகளை சொல்லுவோமா. அப்போ சவானாங்கிறது எப்படி இருக்கும்? நீங்கள் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா? திடீர்னு ஒரு சிங்கம் புலிலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கன்னா அது எதுக்காக ஓடுதுன்னா அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே ஏன் ஓடி போய் ஏதாவது ஒன்று கிடைக்கும், ஏதாவது ஒரு இடத்துல தான் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த புல்வெளி. சரிங்களா. அங்கே காடுகள் எப்படி இருக்குன்னா இந்த முட்காடுகளாக தான் இருக்கும். ஹலோ, என்னம்மா, நான் கிளாஸ்ல இருக்கேம்மா. ஓடிபி வரவே இல்லையே. இந்த ஒரே நிமிஷம் அப்படியே லைன்லயே வெயிட் பண்ணு. ஐம்பத்தி 42. நான் உனக்கு ஜிபேல போட்டு விடுறேன். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போட்டு விடுறேன். சரி, நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில். சரி இரு, நான் போட்டு விடுறேன். சயின்ஸ் உங்களுக்கு யார் படுத்தா? சயின்ஸ் சார் வந்து எடுத்தாரா? குமார் சாரா? ரைட், ஓகே. ஒன்றும் சயின்ஸ் ஓரளவு தெளிவாக இருப்பீங்க, பிரச்சனை இல்லைல்ல. சயின்ஸ் ஓகே தானே? ரைட். இல்லை, அதுவும் வியாழன் வழி நான் தான் வருவேன் டிஸ்கஷனுக்கு. இன்னும் உங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் முடிச்சு விட்டு ஜாகிரபியா, நான் எக்கனாமிக்ஸ் மட்டும்தான் எடுப்பேன். ஆமாம், ஜாகிரபி வேற ஒருத்தங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி அந்த இவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் பேர் டக்குன்னு வரல. ஏப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. ஏன்னா முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்டே அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு படம்லாம் போட்டு வரைஞ்சிட்டாங்க. நானே சத்தம் போட்டேன், இந்த சண்டா படம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவரு போஸ்டிங் வாங்கிட்டாருப்பா, இதுல இருக்கிறாரு, ஃபாரஸ்ட்ல. சரி, பார்க்கலாமா? 49வது கொஸ்டின் பாருங்கப்பா. தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோப்பா? 360. ஓகேங்களா. இந்த தீர்க்க கோடு எதுக்குப்பா? என்னப்பா எழுதிக்கங்க. பூமியில் நேரம் கணக்கிடுவதற்காக வரையப்பட்டிருக்கும் கற்பனை கோடுகளுக்கு பெயர் தீர்க்க கோடுகள். சரிங்களா. பூமியில் நேரம் கணக்கிடுவதற்காக வரையப்பட்டிருக்கும் கற்பனை கோடுகளுக்கு பெயர் தீர்க்க கோடுகள். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 டிகிரி இடைவெளிக்கு இடையில அப்படியே வரையப்பட்டிருக்கும். சரிங்களா. இது எப்படின்னா, வடக்கு துருவத்தையும் தெற்கு துருவத்தையும் இணைக்கக்கூடிய கற்பனை கோடு. எழுதிக்கும். வடக்கு துருவத்தையும் தெற்கு துருவத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு.
ஜாகிரபி மட்டும் கொஞ்சம் கற்பனை பண்ணி படிச்சுக்குங்க. பூமியா எப்படி இருக்கும், கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை. ஹிஸ்ட்ரிலாம் எப்படி தெரியுமா படிக்கணும்? ஹிஸ்ட்ரிலாம் உள்ள ஓடிடணும், வரலாற்றுக்குள்ள போயிடணும். சரிங்களா? அப்படி போனாதான் ஹிஸ்ட்ரி படிக்க முடியும். இல்லாட்டினா நீங்க ஹிஸ்ட்ரிலாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. எப்படி அப்படின்னா ஹைதர் அலியா அப்படி அவர் படத்தை ஞாபகம் வச்சுக்கிறணும். எப்படியெல்லாம் போர் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரி. ஏன்னா ஹைதர் அலிக்கு பிரிட்டிஷ்காரங்க பிடிக்காது. அப்போ என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து எப்படின்னா அந்த ஒரு வடிவேல் காமெடியில் வந்து ஒருத்தன் குழிக்குள்ள விழுந்துருவான், வேட்டியை போட்டுட்டு என்னை காப்பாத்துறான்னு சொல்லுவான். அப்போ அவனை பிடிச்சி உள்ளே இல்லை தள்ளி விட்டு வெளியே ஓடிடுறான். அப்போ நீ கட்டிக்க, நான் வெட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் பிரிட்டிஷ். ஆரம்பத்தில் வந்து 2 பேரும் ஹைதர் அலி இவங்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு போர் அப்படின்றப்ப பிரிட்டிஷ் தெளிவாக இங்கிட்டு வந்துட்டு ஆப்போனண்ட் பார்ட்டி அவனோட போய் ஹைதர் அலி அவங்க மைசூர் டீமை தாக்கும். இதுதான் அவங்களோட வேலையும். சரியா? அது போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மன்னர்கள் சைடு வந்துக்கிறணும். சரியா? பிரிட்டிஷை வந்து பிடிக்காத மாதிரியே வச்சுக்கிறணும். அப்போ பிடிக்காதவன் அப்படின்னா அவனோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு புட்டு வைப்போம். இவன் இந்த மாதிரி பண்ணா, புரியுதா? அதாவது ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் படிக்கணும். ஹிஸ்ட்ரி வந்து உள்ளே போயிடணும். வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல 23ஆம் புலிகேசியில். வரலாறு மிக முக்கிய அமைச்சரே, 100 வருடங்களுக்கு கழிச்சு வரப்போகிற உண்மை தானே அது. இதான் உண்மை. இப்போ நம்மளுக்கு வரலாறு வந்து இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய புலவர்கள் வந்து எழுதி வச்சாங்க. அது நம்ம நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா சில சான்றுகள் கல்வெட்டுகள்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது ஆமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். வரலாறு யார் எழுதி வச்சிருக்கா? பிரிட்டிஷ்காரங்க தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க என்ன மைண்ட்ல எழுதியிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? புரியுதுங்களா? அதுதான். அப்போ பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த ஒரு வரலாற்றை தான் நம்ம படிக்கிறோம். ஆனா நம்ம வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. ஏன்னா நம்ம வரலாறை எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கல்வெட்டுகள்லையும் அந்த சமண படுக்கை இந்த இதெல்லாம் நிறைய பார்க்குறோம்ல, இந்த ஒத்தக்கடை இந்த மாதிரி பகுதிகள்லாம் இந்த நிறையா நூல்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. நிறையா அழிஞ்சு போயிருச்சு. அந்த முதல் இடை கடை சங்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கடை சங்கத்துலேயும் ஏதோ கொஞ்சம் கிடச்சிருக்கு. அந்த முதல் சங்கத்தில் இருக்கிற அந்த ஒரு இதே முற்றிலுமா அப்படியே அழிஞ்சு போயிருச்சு. எப்பயுமே மகாபலிபுரம் எடுத்துக்கோங்க, ஒரு கோயில் அப்படியே தண்ணிக்குள்ள தான் இருக்கு. ஆமாம், மகாபலிபுரம் அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த யானை மாதிரி செதுக்கி இருக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு கோயிலே இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தப்போனா அப்போ ஹிஸ்ட்ரியை எப்படி படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி உள்ளே புகுந்துருங்க. சரிங்களா? மன்னர்கள்லாம் எப்படி மன்னர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வேலுநாச்சியாரை வந்து படிக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அவங்கள ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுப்போமா? வேலுநாச்சியாரா, செல்லமுத்து சேதுபதி மக, சரிங்களா, முத்துவடுகநாதருக்கு வாக்கப்பட்டாங்க. 72ல் அவங்கள கொண்டுட்டாங்க. அம்மையார் வந்து ஒரு 8 வருஷம் போராடி சிவகங்கையை மீட்டாங்க. ஞாபகம் வருதா? அப்போ நம்ம ஆளுகளை ஞாபகம் வைக்கும்போது வட இந்தியாவில் நம்ம ராணி லட்சுமி பாயை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிதான். அப்படி ஹிஸ்ட்ரியை படிங்க. சரியா? சரி, பார்க்கலாம். 50வது கொஸ்டின், பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூரிய குடும்பத்தில் வெப்பமான கோள் எதுப்பா? வெள்ளி. புதன் கிடையாது. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். அதிவேகத்தில் சூரியனை சுற்றுவது புதன். ஓகேங்களா? புதனுக்கு துணைக்கோள் இருக்கா? கிடையாது. புதனுக்கு வந்து துணைக்கோள்கள் கிடையாது. பச்சை நிறக்கோள் யுரேனஸ். சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு? அந்த சந்திராயன் 1ஓட மயில்சாமி அண்ணாதுரை. இப்பதான் ஞாபகம் வந்துருச்சு. இந்த சேட்டலைட் சம்பந்தமா இருக்கக்கூடியதை ஃபுல்லா படிச்சுங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். சரிங்களா? சூரியனை ஆய்வு பண்றதுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க? அது நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இப்போ விண்வெளி சம்மந்தமா இருக்கக்கூடியதை ஃபுல்லாக படிச்சுக்குங்க. யார் கடைசியாக இருந்தாங்க, யாராவது ஒரு ஆள் இறந்துருப்பாங்கல்ல, அவங்க என்ன சாதனை பண்ணாங்க, அதுக்குலாம் நம்மளுக்கு கொஸ்டின். ஓகே? அந்த ஏலிவால் விண்மீன் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரும்ன்றாங்க. சரிங்களா? அதுவும் சரியாக தான் இருக்குது. 50க்கு ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது. 51 பாருங்கப்பா. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ். எத்தனை கோடி மக்கள் பார்க்கிறாங்க? 19.98 கோடி மக்கள். 19.98 கோடி மக்கள். நீங்க அந்த கொரோனா காலகட்டத்தில் நல்லா நீங்க டிவியை வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற முதல்வர் யாரு உத்தரப்பிரதேசத்துல? யோகி ஆதித்யநாத். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா,
தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்தாங்க. வெளிநாட்டுன்றேன், வட இந்தியர்லாம் அங்கே வந்து வேலை பார்த்தாங்கல்ல. அதில் உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்களும் நிறைய வந்து இங்கே வேலை பார்த்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கேட்டாங்க, எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நான் என் தமிழ்நாட்டுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன், நீ ஆந்திராவே உன்னால் தாண்ட முடியாது, சரியா, அங்கிட்டு எவ்வளோ ஸ்டேட்லாம் இருக்கு, உன்னால் மீறி போக முடியாது, முடிஞ்சா நீயா பஸ்ஸை பிடிச்சி போங்கடா அப்படின்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களா வந்து பஸ்ஸு பிடிச்சி கிளம்பி போயிட்டாங்க. போகும்போது அங்கே என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த முதல்வர் எல்லாருக்கும் வந்து அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, கிருமி நாசினி, அதெல்லாம் கலந்து எல்லாருமேலையும் அடிச்சுட்டு உள்ளே கூட்டுவாங்கடா அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு, பார்த்தீங்களா, நியூஸ் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த மருந்து அவங்க மேலே ஃபுல்லாக அடித்து அந்த நோய் யாரும் தாக்காத அளவுக்கு அப்படி தான் வந்தாங்க. அப்புறம் இன்னொரு முறை அவரே தான் மக்கள் வந்து அவரை போய் சந்திக்க போகிறதுக்கு எல்லார்கிட்டையும் சோப்பு வாங்கி கொடுத்துருக்குறாரு. எல்லாம் குளிச்சுட்டு தான் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு அவர் நிறையா பண்ணுவார் அந்த மனுஷன். அதே போல் இந்த குஜராத்தில் எல்லாமே, குஜராத் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வெல்ஃபேரான சிட்டி, நல்ல ஒரு வெல்த்தின்னு சொல்லலாம். அங்கே தான் வந்து யார், நம்ம ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும், அவங்களுக்கு அதான் தாயகம். அங்கே வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, யாருக்காவது தெரியுமா? இந்த இது இருக்குல்லப்பா, நம்ம சாணி அதை போல் கரைச்சி பூசிக்கிருந்தாங்க பார்த்தீங்களா, கொரோனா அண்டாது அப்படின்ட்டு நிறைய நடந்துச்சு. கொரோனா காலகட்டத்தில் ஏகப்பட்டது நடந்துச்சு. ஓகே, அப்போ உத்தரப்பிரதேசம் அப்படின்னா 19.98 கோடி. அதில் செகண்ட் பிளேஸ் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேசம், செகண்ட் மகாராஷ்டிரா, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா பீகார், நாலாவது வந்து மேற்கு வங்கம், அஞ்சாவது மத்திய பிரதேசம். இது எல்லாமே 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி. ஓகேங்களா, எழுதிக்கங்கப்பா. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 19.98 கோடி. அதுக்கு அடுத்து மக்கள் தொகை அதிகம்னா மகாராஷ்டிரா, மூணாவது பீகார், நாலாவது வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கம், அஞ்சாவது மத்திய பிரதேசம். ராஜஸ்தானில் வந்து கம்மியாக தப்பாங்க, மக்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். ராஜஸ்தானில் ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் பார்த்தேன். அந்த பார்டரு, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, பார்டர்கிட்ட ஒரு டீம் வந்து வாழ்கிறாங்க. அப்போது ஒரு யூடியூப்பில் ஒருத்தன் போய் அந்த மக்களை போய் சந்திக்க போகிறான். இப்பயும் அவங்க அங்கே கரண்டே கிடையாது. அப்போ வந்து அவங்க போய் நேரடியாக அவங்கள போய் சந்திக்கிறான். அவங்க வீட்டு பொம்பளைகள்லாம் ஒரு ஆள் வரவும் போய் அப்படியே ஓரமாக ஒதுங்கிடுறாங்க, யாருமே போய் பார்க்க விடலை. இன்னும் அவங்க இதில் போனோடனே வந்து அங்கே கம்யூனிட்டி கேட்குறாங்க. அது யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். ராஜஸ்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக் எடுத்து ராஜஸ்தானே சுற்றினான். அங்கே வந்து டேரெக்டாக வெளியாட்களை இன்னும் ஒரு ஒரு அவங்க குலத்து பெண்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, இவங்களா பேசி அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீடியோவில் அந்த பெண்கள் வந்து அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க எப்படி அவங்க கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க பாருங்கள். அங்கே மக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அங்கே வெயில் அதிகம், மணல் எப்போ பார்த்தாலும் அந்த காற்றுல ரோடே மறையிற அளவுக்கு அந்த புழுதி வந்து இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து 52வது கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. பொறுத்துக்க. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 81. சிறுபிளவு ஆண்டு, பெரும்பிளவு ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு. ஆப்ஷன் பாம்பே. பெரும்பிரிவினை ஆண்டு 1921. எதனாலப்பா இதை பெரும்பிரிவினை ஆண்டுன்னு சொல்றாங்க? எழுதிக்குங்க. அப்ப நடந்தது காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா மற்றும் பஞ்சம். இதனால என்ன பண்ணாங்கன்னா மக்கள் அதிகமா இறந்தாங்க. சரிங்களாப்பா? காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா மற்றும் பஞ்சம். எப்பயுமே ஒரு பஞ்சம் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து தலையிடா கொள்கையை பின்பற்றும். சரியா? இப்போ நான் தான் பிரிட்டிஷ்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாக மக்கள், அப்போ நீங்கள் ஃபுல்லாக பஞ்சத்தில் வாடிக்கிட்டு வர்றீங்க. அப்போ ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க, அதில் ஒரு ஆள் ஹெட்டு வந்து என்கிட்ட கேட்குறாங்க, இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கையை வரிச்சிடுறது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த பசி பஞ்சத்தில் தான் இறந்து போவாங்க. இதே தான் ஒரிசா பஞ்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரிசா பஞ்சம் எப்பப்பா? 1866. அப்போ ஒரிசா பஞ்சம், சரியான பஞ்சம், மழை இல்லை. அப்போ என்னன்னா மக்கள்லாம் பசியால் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ இருந்தவர் யாருன்னா லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு என்ன அப்படின்னா விக்டோரியா மகாராணியை பிரகடனப்படுத்தணும். அப்போ என்னன்னா அந்த 66 to 70 இந்த காலகட்டத்தில் அந்த விழாவை வந்து மிக பிரம்மாண்டமாக செயல்படுத்த போகிறாங்க. அப்போ இங்கெல்ல மக்கள் பசியில் செத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ அவர் பின்பற்றின கொள்கை என்னன்னா தலையிடா கொள்கை. எவன் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, ராணிக்கு என்ன தெரியும், ராணிக்கு மக்கள் வந்து பிரிட்டிஷ் ராணியை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவர் வந்தார் ட்ரம்ப்பு, நம்ம குஜராத்துக்கு வந்தார். குஜராத்துக்கு வரும்போது ஒரு பகுதி மக்கள் வந்து என்னன்னா குடிசையில தான் இருந்தாங்க குஜராத்தில், அப்படியே டோட்டலாக மறைச்சாங்க. சரியா, மறைச்சி அப்போ ட்ரம்ப் வரும்போது ட்ரம்ப் அதில் பார்க்கும்போது பரவாயில்ல நம்மளுக்கு இவ்வளோ பாதுகாப்பாக நினச்சி அப்படி போயிட்டாரு. சரிங்களா, அதுபோல தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து சொல்கிறேன். சரி விடுங்க, அப்படி அங்கே போகணும், ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இதில் பார்க்கலாம். இந்த பெரும்பிரிவினை ஆண்டில் காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா மற்றும் பஞ்சம் இதாப்பா ஃபஸ்ட்டு. இதனால தான் பெரும்பிரிவினை, நிறைய மக்கள் இறந்தாங்க. சரிங்களா, அந்த தலையிட கொள்கை. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை வெடிப்பு எழுதிக்குங்க. மக்கள் தொகை வெடிப்பு பார்த்தோம் அப்படின்னா 1961 மக்கள் தொகை உயர்வு வீதம் எப்படி இருந்துச்சுன்னா 1.96% 2% இருந்துச்சு. அதை எழுதிக்கங்க. மக்கள் தொகை வெடிப்பு 1961 மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96% 2% அதிகரிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெரும் பிளவு ஆண்டு, சிறுபிளவு ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33 1.25 குறைஞ்சது. இது சிறுபிளவு ஆண்டு. ஏன்னா அந்த 1.33க்கும் 1.25க்கும் கொஞ்சம் தான் ரேசியோ குறைஞ்சிருக்கும். இது வந்து சிறுபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? 3 பெரும்பிரிவினை ஆண்டுல அதிகமான மக்கள் தொகை இறப்பு இருந்துச்சு. இதில் தான் வந்து 1931-32 காலகட்டத்தில் கம்மியான ஏஜ்லேயே 30, 25 அந்த ஏஜ்லேயே இறந்தாங்க. சரிங்களா, இதான் வந்து அந்த வரலாற்றில் பெரிய ஒரு இதாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சிறுபிளவு ஆண்டில் மக்கள் ரேசியோ குறைஞ்சது 1.33 1.25. அப்படியே அது முடிஞ்சோடனேவும் நம்ம 5 ஆண்டு திட்ட காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் ரேசியோ பயங்கரமாக ஆகிப்போச்சு. 2000 நம்ம எத்தனை இதாக டச் பண்ணோம் அப்படின்னா 100 கோடி. 2011 அடிச்சுக்க. ஆமாம், அப்புறம் 2000 இப்போலாம் வந்து தாண்டிருச்சு. கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாட்டவே அடித்து பின்னள்ளி நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், இப்போ மக்கள் தொகையில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா, சரிப்பா, அடுத்து பார்த்துலாம். தமிழ்நாட்டின் சராசரி எழுத்தறிவு விகிதம் எவ்வளோப்பா? 80.09. இதுவும் 2011 கணக்கெடுப்பின் படி. நம்மளுக்கு ஒரே டேட்டா என்ன அப்படின்னா 2011 தான். ஓகேங்களாப்பா, இதில் பார்த்தோம் அப்படின்னா எழுதிங்க. கன்னியாகுமரியில் எழுத்தறிவு விகிதம் 91.75%. கன்னியாகுமரியில் எழுத்தறிவு விகிதம் 91.75%. இது வந்து ஹையஸ்ட். அப்படியே லோயஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி 68.54. தருமபுரி 68.54. தருமபுரி வந்து 68.54. இதே இந்தியாவில் எழுத்தறிவு விகிதம் 74.04. 74.04. ஓகேங்களா, அதே இது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆண்கள் கல்வி அறிவு பார்த்தோம் அப்படின்னா 86.77%. பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா 73.44%. ஓகேங்களா, இது நான் சொன்னது தமிழ்நாடு ஆண் பெண். ஓகே, சரிப்பா. அதுக்கடுத்து 54வது கொஸ்டின் பார்த்துலாம். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH4. NH7 இல்லையா? 7 மாத்திட்டாங்க, NH44. சரிங்களா, NH7 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரணாசி டு கன்னியாகுமரி எழுதிக்கங்க. NH7 வந்து வாரணாசி டு கன்னியாகுமரி. இப்போ NH44 எங்க இருந்துப்பா?
சூப்பர், வெரி குட். ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி எழுதிக்கங்க. NH44 ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி. NH47A என்னப்பா? குட்டையான தேசிய நெடுஞ்சாலை. அதுக்கு இப்ப நேம்லாம் வேற மாதிரி மாத்தி இருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. NH இது கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா நான் பார்த்தேன். NH 966B எதுக்கு அப்படின்னா அந்த NH47Aக்கு. ஏன்னா எல்லா தேசிய நெடுஞ்சாலைகளும் அந்த நேம்லாம் சேஞ்ச் பண்றாங்க, அதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. சும்மா டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒருவேளை நம்மளுக்கு கொஸ்டினா வந்துச்சுன்னா அடிச்சுக்குங்க. ஓகே. NH47A வந்து குறைவான தேசிய நெடுஞ்சாலை. அதுக்கு இந்த நம்ம நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் NH966B அப்படின்னு சொல்லி நேம் மாத்தினதா சொல்றாங்க. அதை பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு இது புக்கு இல்லை வரல, நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டால் புக்கு டேட்டா வரும், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி கேட்டால் அடிச்சுக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கலாம்ப்பா. 55 இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1995. ஓகேங்களா? அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூஸ் 56வது கொஸ்டின் பார்த்துடலாம். தங்க நாற்கர சாலை திட்டத்தின் மொத்த நீளம் 5846. ஓகேங்களா? எப்பப்பா தொடங்கினாங்க? 1999. சூப்பர். 1999ல தொடங்கி எப்பப்பா முடிச்சாங்க? 2012ல. சரிங்களா? 2012ல. இது யாருப்பா இதை தொடங்கினது? எந்த பிரதமர் தொடங்கினாங்க? சூப்பர், வெரி குட். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தொடங்கி இருக்கிறாங்க. உலகின் 5வது நீளமான நெடுஞ்சாலை எழுதிக்கங்க. உலகின் 5வது நீளமான நெடுஞ்சாலை. இதை யாருப்பா நிர்வாகம் பண்றாங்க? நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, NHAI. அவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க, NHAI. வடக்க என்னப்பா இருக்கு? வடக்க என்ன ஸ்டேட்? மேற்கு 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 கல்கத்தாங்கிறது கிழக்கு. மேற்கு வடக்கு எழுதிக்கங்க. வடக்கு டெல்லி, மேற்கு மும்பை, தெற்கு சென்னை, கிழக்கு கல்கத்தா. அப்புறம் அது அந்த கல்கத்தா தில்லி அந்த மாதிரி வருது இல்ல, அது என்னென்ன பிளேஸ் அப்படின்றது எழுதிக்கிறீங்களா? இல்லை தெரிஞ்சு அதை படிச்சுக்குங்க. ஓகே. தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்கப்பா. இந்திய ரயில்வேயின் தலைமையிடம் மும்பைன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? டெல்லி. சரிங்களா? புதுதில்லி ரயில் பவான் எழுதிக்குங்க. புதுதில்லி ரயில் பவான். சரிங்களா? கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து புவனேஸ்வர் தான். இந்த 10th புக்கில் இந்த ரயில்வே மண்டலங்கள் இருக்கும், அதை கம்பல்சரி படிச்சுக்குங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? தெற்கு ரயில்வே சென்னை தான், கொங்கன் ரயில்வே நவி மும்பை. இந்தியாவில் மொத்த ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை எத்தனைப்பா? 18. 17 தானே, எப்படி 18ன்றீங்க? என்னப்பா, என்ன ரயில்வே? கொங்கன் ரயில்வே. வெரி குட், சூப்பர். கொங்கன் ரயில்வே சேர்த்து 18. ஓகேவா? 59வது கொஸ்டின். இந்தியாவில் முதல் மெட்ரோ ரயில் சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? கொல்கத்தா. சரிங்களா? மும்பையில் எப்போ தொடங்கினாங்கன்னா 2014 ஜூன் 8. மும்பையில் தொடங்கினது 2014 ஜூன் 8. சென்னையில் தொடங்கினது 2015 ஜூன் 29. கொல்கத்தால 1984 அக்டோபர் 24. கொல்கத்தால 1984 அக்டோபர் 24. பெங்களூர்ல 2011 அக்டோபர் 20.
பெங்களூர்ல 2011 அக்டோபர் 20. எழுதிட்டீங்களா? எல்லா அந்த டேட்டோட எழுதிக்கங்க. டேட்டோட நம்மளுக்கு கேட்டா கரெக்டா அடிக்கிற மாதிரி. ஓகே. 60வது கொஸ்டின் பாருங்கப்பா. காட்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. விசாகப்பட்டினத்துல என்னப்பா இருக்கு? இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் எழுதிக்கங்க. விசாகப்பட்டினத்துல ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். மும்பை மசாகான் கப்பல் கட்டும் தளம். மும்பை மசாகான் கப்பல் கட்டும் தளம். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இந்த வந்து கொச்சியை வந்து பசுமை துறைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கொச்சியை வந்து பசுமை துறைமுகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்புறம் 1980 அந்த 7 EB-ஜெட் ஆரம்பிச்சாங்கல்ல, அதுல கொச்சின்னு ஒண்ணு நேற்று சொன்னோம்ல. அறுபத்தி 61வது கொஸ்டின். இந்த எக்கனாமியும் ஜியோகிராபியும் கலந்த ஒரு கொஸ்டின். இவற்றில் பொருந்தாதது எது? காண்ட்லா என்னப்பா அது? காண்ட்லா ஹார்பர் அது ஒன்று பார்த்துக்கலாம். இதுல வந்து அந்த காண்ட்லாங்கிறது ஃபர்ஸ்ட் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். சரிங்களா? அது ஒன்று. இந்த கொஸ்டின் எப்படி அப்படின்னா அந்த மேற்கு கிழக்க பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஆமா, இதை வந்து நம்ம 2 விதமா பார்க்கலாம். என்ன அப்படின்னா காண்ட்லாங்கிறது ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். சரிங்களா? அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி வந்துருதா. இன்னொரு மாதிரி பார்த்தோம்னா இது 3மே துறைமுகத்துல வந்துருதா. ஹால்தியா, சரிங்களா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம். ஹால்தியாங்கிறது எங்கப்பா இருக்கு? மேற்கு வங்கம். எழுதிங்க. ஹால்தியாங்கிறது மேற்கு வங்கம். பாரதீப் ஒடிசா. எழுதிங்க. பாரதீப் வந்து ஒடிசா. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். காண்ட்லா குஜராத். சரிங்களா? ஒரே கொஸ்டின் 2 விதமா வருதா. ஒண்ணு கடற்கரை அந்த துறைமுகமா வருது. இதுல ஒண்ணு வந்து ஏற்றுமதி செயலாக்க மண்டலமா வருது. இன்னொன்னு பார்த்தோம்னா டைரக்ஷன் படி பார்த்தோம்னா மாறுது. சரிங்களா? 62 பாருங்கப்பா. பொறுத்துக. இந்தியாவில் பெரிய துறைமுகம் மும்பை. குதிரைமுக்கு துறைமுகம் மங்களூர். டால்பின் மூக்கு துறைமுகம் வைர துறைமுகம் கொல்கத்தா. ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சர். 63 பாருங்கப்பா. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1852 ஜூலை 1. அப்படியே இதுக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 1854 எழுதிக்கங்க. 1854ஆம் ஆண்டு விக்டோரியாவின் உருவம் பொறித்த தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. 1854 விக்டோரியாவின், சரிங்களா, ராணி விக்டோரியாவின் உருவம் பொறித்த தபால் தலைகள் வெளியிடப்பட்டன. ஓகேவா? டேஷ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. சாலை போக்குவரத்து. ஓகேங்களா? இந்த ரயில்வே போக்குவரத்து வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா நிறைய பொருட்களை கொள்ளையடிக்க ஈஸியா இருந்துச்சு. யாருக்கு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு. ஓகேங்களா? வான்வழி போக்குவரத்தும் நீர்வழியும் எப்பயுமே அந்த பிரிட்டிஷ் அவங்களோட இங்கிருந்து கொண்டு போறதுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்கப்பா. இந்திரா காந்தி விமான நிலையம் எங்கப்பா இருக்கு? எங்க? டெல்லி. எழுதிக்கங்க. உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்தின் முக்கிய மையமாக இந்திரா காந்தி விமான நிலையம் உள்ளது. உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான போக்குவரத்தின் முக்கிய மையம். அதுக்கடுத்து வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் அகமதாபாத். சரிங்களா? இந்தியாவின் முதல் துணை பிரதமர் எழுதிக்குங்க. இந்தியாவின் என்னப்பா? இவர் தான் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யாரு அப்படின்னா வல்லபாய் பட்டேல். அவர் பேர்ல தான் வந்து அங்க விமான நிலையம் வச்சிருக்கிறாங்க. ராஜீவ் காந்தி விமான நிலையம் எங்கப்பா இருக்கு?
தெலுங்கானால. ஓகேங்களா. நேதாஜி சர்வதேச விமான நிலையம் கொல்கத்தா. சரிங்களா. நேதாஜி பத்தி ஒரு ரிப்போர்ட் ஒன்று படித்தேன். இப்போ இருக்கிற பிஜேபியோட மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாருப்பா? இல்லை தம்பி, பிஜேபியில் இல்லைங்க சார், இவர் நாராயணா என்னமோ ஒன்று வருமே, ஜெயலலிதா கூட, அம்மையார் ஜெயலலிதா கூட கேஸ் போட்டு உள்ள தள்ளினாரே. இல்லை சார், பேரு ஏதோ நாராயணசாமி, ஏதோ ஒரு சாமின்னு வரும், சுப்பிரமணிய சாமி. அவர் ஒரு ரிப்போர்ட்டில் சொன்னார் என்ன அப்படின்னா, இவரை வந்து பிளான் பண்ணி கூட்டு போனாங்களாமா. அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வாங்க, அதாவது ஒரு 4 பேர் தான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, அதில் ஒரு ஆளை இவரை நேதாஜியை கூட்டு போயிட்டு எங்கே அப்படின்னா, இவரை வந்து உயிரோட கொல்லலை, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பண்ணலை, வேற ஒரு மாதிரி கூட்டு போய் வன்கொடமும் பண்ணி ஏதோ இறந்தது மாதிரி இவர் சுப்பிரமணிய சாமி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட் படித்து அதை கொடுத்துருந்தாப்புல. அதை நான் சமீபத்திலலாம் படித்தேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே டேட்டா என்ன தெரியும், ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறக்கலையாமா. உண்மையிலே வந்து நேதாஜியெல்லாம் ரொம்ப பாராட்டலாம். சரிங்களா. இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு மாறு வேஷம் போட்டு வீட்டு ஆளுகளுக்கே தெரியல, யாராவது புதுசாக உள்ள வந்துருக்கே வெளியே போடா அப்படின்ற மாதிரி அவரை வெளியேற்றி விட்டாங்க. அப்படி போய் பாஸ்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணி ஒரு முஸ்லீம் மாதிரி சேஞ்ச் பண்ணி எவ்வளவோ ஏமாற்றி டைரக்டாக, அதாவது ஹிட்லர்கிட்ட யாருமே நெருங்கவே முடியாதாம்மா. ஹிட்லர் மேலே அப்படி கை வைக்கவுமே கண்டுபிடிச்சிட்டாரு, வாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர் சொன்னாராம்மா, எப்படி என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இங்கே கை வைக்கிற ஒரே ஒரு தைரியம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஹிட்லர்கிட்ட பேசி நிறையா அங்கே இருக்கிற டீம் ரெடி பண்ணி, இங்கே கொஞ்சம் இவங்க டீம் வந்து இங்கே நம்ம அங்கே மேற்குவங்க ஒட்டி கொஞ்சம் சக்ஸஸ் ஆரம்பத்தில் பண்ணாங்க. அப்புறம் வந்து அந்த பிரிட்டிஷ் கொஞ்சம் அடித்ததுனால தான், இல்லாட்டி நம்ம எப்பயே சக்ஸஸ் பண்ணியிருக்கலாம் அந்த இதில். இன்னைக்கு வந்து அவர் ஒரு பெரிய போற்றப்படக்கூடிய ஒரு நம்ம தலைவராக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் இறந்து போடுறது மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா, அடுத்து பார்க்கலாம். இந்திய வானொலி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1923. ஓகேங்களா. ஆல் இந்தியா ரேடியோ எப்பப்பா தொடங்கினாங்க? 1936 ஜூன் 8. ஆகாசவாணி 1956 ஆகாசவாணி. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. சரிங்களா. என்னப்பா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அது வந்து அந்த இதில் வந்துடுதுப்பா கண்டினியூஸா. இந்த ஆனைமுடி தொட்டபெட்டா, ஆனைமுடியை காட்டிலும் தொட்டபெட்டா தான் உயரம் கூட, 2637. என்னப்பா இல்லை மேற்கு தொடர்ச்சி மலையினோட அந்த ரெண்டும் அந்த இணையிற இடத்துல தான்ப்பா. ஆனைமுடி தான், அதுல வந்து உயரமானது வந்து தொட்டபெட்டா, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. அந்த சேர்வராயன் மலை எங்க அப்படிப்பா? சேலம். இந்த வந்தாராவுங்கிறது பழனி, அந்த அதனோட தொடர்ச்சி தான். சரிங்களா. மகேந்திரகிரி மலை சொல்லலாம், அந்த திருநெல்வேலி அந்த இது ஒட்டி வரும். சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்க 68. 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் அந்த தொலைநோக்கி மையம் அமைந்துள்ள மலை ஜவ்வாது மலை. சரிங்களா. மகேந்திரகிரி மலையை பத்தி எழுதிக்குங்க. இந்த மகேந்திரகிரி மலை வந்து அதனோட ஹைட்டு 1654 போட்டிருக்காங்கப்பா. 1654. மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் எழுதிக்குங்க. மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் உந்து வளாகம் இப்போ செயல்பாட்டில் இருக்கு. ஓகேங்களா. மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் உந்து வளாகம் தற்போது செயல்பாட்டில் உள்ளது. அதுக்கடுத்து இந்த கல்வராயன் மலையை எப்படி சொல்றாங்க அப்படின்னாப்பா,
ஏழைகளின் மலை பிரதேசம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கல்வராயன் மலையை ஏழைகளின் மலை பிரதேசம். இது சேர்வராயன் மலையில என்னென்ன தாதுப்பா முக்கியமா கிடைக்குது? சேர்வராயன் மலையில மேக்னசைட், பாக்சைட். மேக்னசைட், பாக்சைட் இந்த தாது வந்து முக்கிய தாதா வந்து கிடைக்குது. இந்த சேலம் 8 வழிச்சாலைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? 8 வழிச்சாலைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுல. அப்போ ஏடிஎம்கே ஃபீல்டு தான் இருந்துச்சு. ஒரு ஒரு சாலை வந்து ரொம்ப அகலப்படுத்தி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அது என்ன ரீசனுக்காக பண்ணுவாங்க? வளங்கள் வந்து, ஏன்னா சேலத்துல அதிக வளங்கள் இருக்கு. 8 வழிச்சாலை போட்டோம்னா ஈஸியா எடுத்துட்டு வேகமா போகலாம். அதுக்காக அதை பண்ணாங்க. சீமான்லாம் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஏன்னா அப்படின்னா எங்க வளங்கள் அங்க சுரண்டப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அது போட்டாங்களா 8 வழிச்சாலை? போடலையா? இல்ல என்னப்பா, இல்ல அது ப்ராசஸ் பண்ணாங்க. ப்ராசஸ் பண்ணி அந்த அந்த வளங்களை ஃபுல்லா எடுத்து வந்து என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கையில எடுத்துச்சு. அது செயல்பாட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்த்து சொல்றேன். அதே போல இப்போ ஒரு வளங்கள் ஒன்று ஸ்டாப் பண்ணாங்களே, என்ன ஸ்டாப் பண்ணாங்க? இங்க நம்ம எங்க அரிட்டாப்பட்டி. எதனால அரிட்டாப்பட்டியை ஸ்டாப் பண்ணாங்க தெரியுமா? என்னப்பா? இல்ல அதெல்லாம் ரீசன் இல்ல, வேற கரெக்டான ரீசன் சொல்லணும். அதாவது அந்த வளங்களை வெட்டி எடுத்தோம் அப்படின்னாப்பா அங்க அந்த பள்ளியூர் பெருக்கமான அந்த பிளேஸ்ல இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வத்தி போயிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க தோண்டி எடுக்கிற அந்த கனிமங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றுல அந்த தனிமங்கள்ல பட்டு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு அப்படின்னா அந்த நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா வெட்டி எடுக்கும்போது எல்லாமே அவங்க முழுசா அதை அப்புறப்படுத்த மாட்டாங்க. அதனால அதனோட பாதிப்பெல்லாம் உணர்ந்து இங்க ஒரு பள்ளியூர் தலைமை அழிக்கப்படும். பிளஸ் என்னன்னா அங்க இருக்கிற இப்ப எப்பயுமே அந்த இடத்துல ஒரு நீர் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இருக்கிற நீரை ஃபுல்லா வெளியேற்றிட்டு தான் அந்த கனிமங்களை வெட்டி எடுப்பாங்க. அப்ப அங்க நீர் சம்பந்தமான பிரச்சனை வருதா, ரெண்டாவது உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அதை எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சைன் போட்டது பிப்ரவரியில நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. பாத்தீங்களா அந்த நியூஸ் வாட்ச் பண்ணீங்களா? இங்க நம்ம டிஎம்கே நீங்க தானே சைனே போட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துருச்சு. அப்போ அங்க வந்துட்டு போயிட்டு எங்க தெரியாம நாங்க கையெழுத்து போட்டுட்டோம், ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும் நாங்க போட்டாச்சு. அப்புறம் போய் இவங்க தான் பேசினாங்க இந்த மாதிரி நிறைய பாதிப்பு வருது. நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க போனாங்க, சேரை கொண்டிலாம் எறிகிறாங்க, சாக்கடையெல்லாம் மேலே படுது, கொஞ்சம் ஏதாவது ஒத்தாசை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிப்பா, அதுக்கடுத்து 69வது கொஸ்டின் பாருங்கப்பா. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுவது இந்து மக்களின் புனித நதி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி தாமிரபரணி, அமராவதி. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு. சரிங்களா? அந்த அமராவதிங்கிறது சங்க இலக்கியமான புறநானூற்றுல எழுதிக்குங்க. அமராவதி சங்க இலக்கியமான புறநானூற்றுல ஆண் பொருணை எழுதிங்க. ஆண் பொருணை அல்லது தன்னான் பொருணை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தன்னான் பொருணை. ஓகேங்களா? தன் பொருணைன்னு சொல்லிட்டு தாமிரபரணியை பேச்சு வழக்கில் அழைப்பாங்க. சரிங்களா? தன் பொருணை அப்படின்ட்டு. அப்போ தன் பொருணைக்கும் தன்னான் பொறுமைக்கும் வித்தியாசம் இருக்கு. தன்னான் பொருணை அப்படின்னா அது அமராவதி. ஓகேங்களா? சர்வதேச மண் தினம் டிசம்பர் 5. சரிங்களா? இப்போ நான் இப்போ அந்த தினங்கள் சம்பந்தமா ஒரு 5 கொஸ்டின் பார்த்துட்டோமா? 70 கொஸ்டின்ல 65 கொஸ்டின் தான் மற்ற கொஸ்டின். தினங்கள் சம்பந்தமாவே இவ்வளவு கொஸ்டின் வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் அது உறுதி நம்பலாமா? அப்ப தினங்கள் சம்பந்தமான அதுல இருக்கிறத ஃபுல்லா நல்லா படிச்சுக்குங்க. ஓகேவா? அதே போல ஒரு தினங்கள் வருது அப்படின்னா அதனோட கருப்பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தினங்கள் சம்பந்தமான கருப்பொருள் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்குங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே தானே? புரிஞ்சதா ஓரளவு ஜாகிரபி? டைம் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் என்னால் எடுக்க முடியல. நேற்று அந்த கிளாஸ் எடுத்துட்டு ஈவினிங் தான் இதுக்கு நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இன்னும் ஒரு நாள் கிடச்சுன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். அடுத்து நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது நான் தான் எடுப்பேன். நாளைக்கு சில விஷயம் நான் நோட் பண்ணி சொல்கிறேன். சயின்ஸ் சார் நிறையா சொல்லியிருப்பாரு, அவரை தான் எடுத்துக்குங்க, நான் சொல்கிறது எடுத்துங்க, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு அதை நான் முடிச்சு விட்டீங்கன்னா நீங்கள் வாட்டி ஃப்ரீயாக படிப்பீங்கள்ல. எப்பயுமே ஒரு கொஸ்டின் வந்து நீங்களா அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒரு டக்குன்னு ஆன்சர் பார்க்குறதுக்கும் 4 விஷயம் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 4 விஷயம் பார்த்தோம்னா அதுலேருந்து 3 கொஸ்டின் வந்து உருவாகும்ல. அதுக்காக தான் நம்ம எடுத்து சொல்கிறது. அந்த சயின்ஸை மட்டும் பார்த்து விட்ருவோம். அப்புறம் கிளாஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்து விட்ருவோம். இந்த மக்கள் தொகை சம்மந்தமாக இருக்குது, அது மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த +1 புக்கில் இருக்கும் ஒரு டேட்டா. அது நம்மளுக்கு கிளாஸ் கொடுத்தா அதில் வந்து மொத்தமாக பார்த்துருவோம். ஒரு 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 5-6 பக்கம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ்லேயே முடிச்சிடும். கேட்டிங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே ஓகே, சரிங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா நான் எடுத்து விட்டுறேன். 1 டே ஃபுல்லாக அவங்களோட ஸ்டே பண்ணிடுவோம், முடிச்சு விட்ருவோம். இன்னும் உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பிளனேஷன் பண்ணாமல் இருக்கு? எத்தனை கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாமல் இருக்குன்னு கேட்குறேன். அப்படியா? இது மட்டும் பண்றாங்களா? சரி சரி. அவ்வளோதானா? சரி, இது ஓகே தானே? இப்போ நம்ம ஜாகிரபி ஓகே தானே? எக்கனாமியும் நேற்று சொல்லியாச்சு. எக்கனாமியில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இதே போல் இந்த எக்கனாமியில் அந்த முக்கியமான அந்த நிறுவனங்களோட தலைமையிடங்களும் இருக்குது. அதை மட்டும் சொல்கிறேன். லேட் ஆயிடுச்சா? ஒரு கட்டம் மாதிரி போட்டுக்குங்க. இடம் உதவி அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. பொதுத்துறை எஃகு நிறுவனம், இது மட்டும் எழுதிக்குங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கட்டம் மாதிரி போட்டுங்கப்பா. இடம் உதவி அப்படின்னு சொல்லி போட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூர்கேலா எங்கே அப்படின்னா ஒரிசா. யார் உதவி பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மனி அரசு. சரிங்களா? அதாவது
இதெல்லாம் வந்து எஃகு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம். சரிங்களா? அதுக்கு உதவி பண்ணது யாருன்னா ஜெர்மனி. சரிங்களா? ஜெர்மனி அரசு. ரெண்டாவது பிளாய் எழுதிக்கங்க. பிளாய் மத்திய பிரதேசம், ரஷ்ய அரசு. பிளாய் பிளாய் மத்திய பிரதேசம், ரஷ்ய அரசு. அப்புறம் வந்து துர்காப்பூர், வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? இங்கிலாந்து அரசு. அடுத்து பொகாரோ, ஜார்க்கண்ட். ரஷ்ய அரசு. அதுக்கடுத்து பர்னபூர் எங்கன்னா இதுவும் வெஸ்ட் பெங்கால் தான். இது வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல, இது ஒரு தனித்துறை அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். தனித்துறை, யாரும் இதுக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கடுத்து விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினத்தில் இருக்கிற எஃகு நிறுவனம் வந்து விசாகப்பட்டினத்துக்கு வந்து ரஷ்ய அரசு. ரஷ்யா. அப்புறம் விஜயநகர். விஜயநகர் வந்து விஜயநகர் எங்கன்னா கர்நாடகா. இந்திய அரசு. சேலம் தமிழ்நாடு, இதுவும் இந்திய அரசு தான். அதுக்கடுத்து பத்ராவதி, இது கர்நாடகா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மத்திய அரசுக்கு சொந்தமானது. இது வந்து அரசுடைமை ஆக்கப்பட்ட எஃகு நிறுவனம். சரிங்களா? இது நாட்டுடைமை ஆக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா எஃகு நிறுவனமா சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா இது எக்கனாமியும் ஜாக்கிரபியும் கலந்து வரும் இதுல. சரிங்களா? அதனால அந்த நிறுவனங்கள் சம்மந்தமா சொல்றேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இது மட்டும் எழுதிக்குங்க. வியாழன் வெள்ளி வரும்போது சயின்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டு வந்துருங்க, நம்ம பார்த்துருவோம். அவர் ஒரு விதத்துல சொல்லியிருப்பாரு, நான் ஒரு விதத்துல நான் 4 ஆப்ஷன் வச்சு சொல்றேன். மேக்சிமம் அந்த 4 ஆப்ஷனும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லிடுறேன். ஓகேவா?